வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு முக்கியமான சிஆர்எம் சாஃப்ட்வேர் அதை பற்றி பார்க்க போகிறோங்க. சிஆர்எம் அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஆர்எம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கினாலும் அதனுடைய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஆர்எம், இஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு சாஃப்ட்வேரையும் முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. இஆர்பி அப்படின்னும் போது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், சிஆர்எம், இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது சிஆர்எம்ன்றது அது சில மாடியூல்ஸால் உருவாக்கப்படும். என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்கில் நிறைய மாடியூல்ஸ் இருக்குங்க. ஒரு என்டையர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸையே ஒரு சிஸ்டம்குள்ளே கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த இஆர்பின்றது. ஓகேங்களா? என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். சிஆர்எம்ன்றதில் மேஜராக இன்வால்வ் ஆகிறது சேல்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர் சப்போர்ட், டேட்டா அனாலிசிஸ், ரிப்போர்ட்டிங். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சிஆர்எம்மில் இருக்கும். இந்த சிஆர்எம் மாடியூல்ஸையே கூட இஆர்பியில் நிறைய பேர் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஆர்பின்றது ஒரு யூனிஃபைடு சிஸ்டம். ஒரு கம்ப்ளீட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து அந்த மேனுஃபேக்சரிங்கில் என்ன நடக்குது, ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஈவன் சிஆர்எம் எல்லாத்தையும் அதில் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க இந்த இஆர்பியில். ஓகேங்களா? இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம் இந்த இஆர்பி சாஃப்ட்வேரை சொல்லலாம். ஓகே, நம்ம இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸை பற்றி டீல் பண்ணிகிட்ருக்கோம். சிஆர்எம் சாஃப்ட்வேரை பற்றி டீல் பண்ணிகிட்ருக்கோம். சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்றது 1999 உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஆனால் 2005 அதனுடைய பிக்கப் ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி சேல்ஸ் ஃபோர்ஸை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் சேல்ஸ் ஃபோர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிகாஸ் இட் ஹாஸ் எ ஹியூஜ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது அதில். ஓகேங்களா? ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவையான்றது கூட சில பேர் யோசிப்பாங்க. பட் ஈவன் ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சேல்ஸ் ஃபோர்ஸை வாங்கிறதுல அதனுடைய காஸ்ட் ஃபேக்டர், யூசேஜ், அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ரிசோர்ஸ் அண்டு அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 5 years பேக். அங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ க்ளவுட் கம்பெனி. பிகாஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆல்சோ இட்ஸ் அ க்ளவுட் பேஸ்டு சிஆர்எம் சாஃப்ட்வேர் இல்லையா? அங்கே அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட்ஸ் அ வெரி குட் சிஆர்எம் சாஃப்ட்வேர். ஈவன் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சிஆர்எம் சாஃப்ட்வேர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ சரி, இந்த சேல்ஸ் ஃபோர்ஸில் என்னங்க இருக்குது, அது என்னுடைய பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அதில் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை லீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், கஸ்டமர் சர்வீஸ், மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் லைக் இமெயில் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ். டேப்லூன்னு ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் இருக்குது. அது இட்ஸ் டூல் ஃப்ரம் த சேல்ஸ் ஃபோர்ஸ் ஃபேமிலி. அது டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குது, ரிப்போர்ட்டிங் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க சேல்ஸ் ஃபோர்ஸில். உங்களுடைய வெப்சைட்ஸ்லாம் அதில் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா யூசர் பிஹேவியரை ட்ராக் பண்ணலாம். இ-காமர்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் சேல்ஸ் ஃபோர்ஸில் இருக்குது. ஹப்ஸ்பாட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹப்ஸ்பாட் சிஆர்எம், சோஹோ சிஆர்எம், இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ், மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ் 365, பைப் டிரைவ், அந்த மாதிரி நிறைய சிஆர்எம்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. இஃப் யூ ஆர் ரன்னிங் அ பிஸ்னஸ் அண்ட் தட் நீட்ஸ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அண்ட் தட் நீட்ஸ் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், அண்ட் இஃப் யூ ஆர் அ mid-sized business or even big-sized business, you can consider Salesforce. இந்த சிஆர்எம்ஸை சூஸ் பண்ணும்போது நார்மலாக பிஸ்னஸ் அவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரியான சிஆர்எம்ஸை சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் every business is running its own way இல்லைங்களா? Thank you very much. This is Sasikumar Talks.